ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்டைய இந்தியாவில் ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கியமான நூற்றாண்டு எது? 6ஆம் நூற்றாண்டு. புத்தர் தனது முதல் போதனையை எங்கு நிகழ்த்தினார்? சாரநாத். சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? ரிஷபதேவர். சமண மதத்தில் மொத்த தீர்த்தங்கர்கள் எத்தனை பேர்? 24. மகாவீரரின் உண்மையான பெயர் என்ன? வர்த்தமானர். புத்தரின் உண்மை பெயர் என்ன? சித்தார்த்தர். பௌத்த மதத்தின் முக்கிய நூல் எது? திரிபிடகங்கள். சமண மதத்தின் முக்கிய கோட்பாடு எது? அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிகிரகம். புத்தரின் 4 உண்மைகளில் ஒன்று எது? துக்கம் நிவாரணம். பௌத்தத்தில் எண்வகை பாதை அஷ்டாங்க மார்க்கம் எத்தனை வழிகளை கொண்டது? 8. சமண மதத்தின் 3 ரத்தினங்கள் எவை? சரியான நம்பிக்கை, அறிவு, செயல். தமிழகத்தில் சமண சமயத்தின் முக்கிய மையம் எது? மதுரை, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை. மகாவீரர் எங்கு நிர்வாணம் அடைந்தார்? பாவபுரி. உலகம் துன்பம் நிறைந்தது, ஆசையே துன்பத்திற்கான காரணம் என்று போதித்தவர் யார்? புத்தர். பௌத்த பிக்குகள் அணியும் உடை எது? காவி. உபநிடதங்களில் கூறப்படுவது எது? பிரம்மன் மற்றும் ஆத்மா. கிமு 6ஆம் நூற்றாண்டில் புதிய நம்பிக்கைகள் தோன்றியதற்கான முக்கிய காரணம் எது? மூட நம்பிக்கைகள், சாதி அமைப்பு, வேள்விகள். சமண மதம் உலகின் பழமையான உயிருள்ள மதங்களில் ஒன்று என்பது சரியாகும். சமணமும் பௌத்தமும் பொதுவான கொள்கை எது? அகிம்சை. மகாவீரர் எந்த குலத்தில் பிறந்தார்? சத்திரியர். புத்தர் எந்த வயதில் இல்லத்தை விட்டு வெளியேறினார்? 29. புத்தர் ஞானம் பெற்ற இடம் எது? புத்தகயா. மகாவீரரின் போதனைகள் எந்த மொழியில் இருந்தன? பிராகிருதம். தமிழகத்தில் சமண சமயத்தை பரப்பிய முக்கிய இடம் எது? காஞ்சிபுரம். பௌத்தத்தில் ஹீனயானம் என்ற பிரிவு எதை குறிக்கும்? சிறிய வழி. மகாவீரர் எந்த வயதில் ஞானம் பெற்றார்? 42. பௌத்தத்தில் மகாயானம் என்ற பிரிவு எதை குறிக்கும்? பெரிய வழி. சமணர்கள் மற்றும் பௌத்தர்கள் பொதுவாக எதை எதிர்த்தனர்? இரத்த வேள்விகளை. புத்தரின் இறுதி உபதேசம் எங்கு கொடுக்கப்பட்டது? குஷிநகர். சமண மதத்தில் சரியான நம்பிக்கை, சரியான அறிவு, சரியான செயல் அழைக்கப்படுவது திரிரத்னங்கள். சமண மதத்தில் ஜினா என்ற சொல்லின் பொருள் என்ன? வெற்றி கொண்டவர். பௌத்தத்தில் 2 பிரிவுகள் எவை? ஹீனயானம், மகாயானம். சமண மதத்தின் 23வது தீர்த்தங்கரர் யார்? பார்சுவநாதர். பௌத்தத்தில் ஜாதக கதைகள் எதை பற்றியவை? புத்தரின் முந்தைய பிரிவுகளின் கதைகள். புத்தரின் மகன் யார்? ராகுலன். சமண மதத்தில் அஹிம்சை பரமோ தர்ம என்று கூறியவர் யார்? மகாவீரர். 3வது பௌத்த சங்கம் எங்கு கூடியது?
பாடாலிபுத்திரம். புத்தரின் போதனையில் மத்திய வழி என்றழைக்கப்படுவது இன்பமும் தவமும் தவிர்த்து நடுநிலை வழி. பௌத்தத்தில் துக்க நிவாரணத்துக்கான வழி எது? எண் வகைப்பாதை. புத்தரின் இறுதி உபதேசம் அப்பமாதேனா ஸ்ம்பாதேதா என்றால் என்ன? கவனமின்மையை தவிர்த்து முயற்சி செய்யுங்கள். பௌத்தத்தில் நிர்வாணம் என்றால் என்ன? துன்பத்திலிருந்து விடுதலை. கிமு 6ஆம் நூற்றாண்டை அறிவொளி காலம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் புதிய சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். புத்தர் பிறந்த இடம் எது? லும்பினி. அஷ்டாங்க மார்க்கம் என்பது எத்தனை வழிகளை கொண்டது? 8. புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த இடம் எது? குஷிநகர். மகாவீரர் எந்த சமயத்தை தோற்றுவித்தார்? சமணம். திரிபிடகங்கள் எத்தனை பிரிவுகளை உடையது? 3. புத்தரின் 4 பேருண்மைகளில் இல்லாதது எது? கடவுள் வழிபாடு. மகாவீரர் எந்த மரத்தடியில் ஞானம் பெற்றார்? சாலமரம். அகிம்சை கொள்கையை தீவிரமாக பின்பற்றும் சமயம்? சமணம். உபநிடதங்களின் எண்ணிக்கை? 108. கார்கி மைத்ரேயி என்ற பெண் ஞானிகள் பற்றி கூறும் நூல்? உபநிடதம். பௌத்த சங்கத்தில் சேர அனுமதிக்கப்பட்ட முதல் பெண் யார்? மகா பிரஜாபதி கௌதமி. புத்தர் போதித்த மொழி? பாலி. சமண சமயத்தின் 24வது தீர்த்தங்கரர் யார்? Let me know in the comments. Thank you for watching. Subscribe for more videos.